மகளிர் உரிமை தொகை அந்த திட்டம் தொடங்கப்பட்ட காலத்துல இருந்தே இந்த நிதி சுமையை அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்தது. அது மட்டும் இல்லாம இது தேர்தலை குறிவைத்த ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இலவசங்கள் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தேவை. அந்த இலவசங்கள்ல எது அவசியம், அதனால மக்களுக்கு என்ன பயன், அதனால கவர்மெண்ட்டுக்கு என்ன பயன்? இவர்கள் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவினால கேபிள் கனெக்ஷனுக்கு வியாபாரம் நல்லா பெருசாச்சு. ஏன்னா எல்லாரும் வீட்டில் டிவி வேண்டாம், டிவி மட்டும் வச்சுக்க முடியுமா? கேபிள் கனெக்ஷன் வாங்குவான். அப்போ கேபிள் கம்பெனி யார்கிட்ட இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு மகளிர் சுய உதவி குழுவை ஊக்கப்படுத்துறது, அம்மா உணவகங்களை மேம்படுத்த அம்மா உணவகங்கள் மேம்படுத்துறது, அது சிட்டிக்குள்ள. நான் சொல்றது ஓவரால் பெரிய திட்டம்னு பார்த்தா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது மகளிர் சுய உதவி குழு, தொழில் கல்வி கடன் இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா ஒன்றை சார்ந்து ஒன்று பொருளாதாரம் வளரும், சுயசார்பு பொருளாதாரம் வளரும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வெறும் 1000 ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா என்ன யூஸ்? மதுரையில மேம்பாலம் கட்டும் பணிகள் சுணக்கமான நிலையில இருக்கு. அது மழை நீர் அங்க தேங்கி பருவமழை காலம் ஸ்டார்ட் ஆனதுனால மழை நீர் தேங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தொடரில் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது சம்பந்தமா பேசுறதுக்காக அவர் வீட்டுக்கே நான் போனேன். அமைச்சர் வீட்டுக்கு போகும்பொழுது அவர் எங்கேயோ பங்களா கட்டிட்டு இருக்காரு, பண்ணை வீடு கட்டிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. அப்படின்னா இந்த இடத்துல அந்த பேச்சு தேவையா அப்படின்ற ஒரு அவசியம் வருது சார். ஆச்சா, இப்போ அந்த மாதிரி இவருக்கு பதில் இல்லை, திட்டங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் கேளுங்களேன், வெள்ள தடுப்பை நியமிக்க என்ன பல்வேறு திட்டங்கள், பல்வேறு வகைகளை, பல்வேறு அதிகாரிகளை வைத்து பல்வேறு கட்டங்களாக நாங்கள் செய்து வருகிறோம். பல்வேறு விஷயங்களை ஏராளமான பல்வேறு இதாக இருக்கும். மகளிர் உரிமை தொகை அந்த திட்டம் தொடங்கப்பட்ட காலத்துல இருந்தே இந்த நிதி சுமையை அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்தது. அது மட்டும் இல்லாம இது தேர்தலை குறிவைத்த ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுவும் குறிப்பா தேர்தல் நெருங்கி வர இந்த சமயத்துல அந்த திட்டம் இன்னும் விரிவாக்கப்பட்டு இருக்கு. இப்ப நடந்த கூட்டத்தொடர்ல கூட அதற்கான ஒரு திட்டம், அந்த கருத்தை உதயநிதி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு பெரிய செலவின திட்டம். ஒவ்வொரு மக்களுக்குடைய பொருளாதார அறிஞர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, இலவசங்கள் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தேவை. அந்த இலவசங்களில் எது அவசியம், அதனால் மக்களுக்கு என்ன பயன், அதனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன பயன், அதை பார்ப்பாங்க. ஒன்று, இவர்கள் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவினால் கேபிள் கனெக்ஷனுக்கு வியாபாரம் நல்லா பெருசாச்சு. ஏன்னா எல்லாரும் வீட்டில் டிவி வேண்டாம், டிவி மட்டும் வச்சுக்க முடியுமா? கேபிள் கனெக்ஷன் வாங்குவான். அப்போ கேபிள் கம்பெனி யார்கிட்ட இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு உள்முனைப்பு திட்டத்தோடு அந்த வேலைலாம் பண்ணாங்க. ஆனால் இவங்க கறவை மாடு கொடுத்தாங்க, ஜெயலலிதா. கறவை மாடுனால என்ன யூஸு? பால் உற்பத்தி பெருகும். ரெண்டாவது, கறவை மாடுகள் 1, 2, 3 இந்த குடும்பத்துடைய பொருளாதாரம், சுயசார்பு பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகும். ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த மாதிரி பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அவர்கள் சார்ந்து அவர்கள் வியாபாரம் பண்ணுறது, அவர்கள் வாங்குறது, அவர்கள் பொருள் வாங்கும் போது இப்படி எல்லார் கையிலையும் இதாகும். அதுதான் இந்த விவசாயிகள் வங்கி கணக்கில் 6000 ரூபா போடுறது, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்லாம். ஏன்னா பணம் சுழற்சியிலே இருக்கணும். அது கருப்பு பணமாக இல்லாட்டி எங்கேயாவது போய் முடங்கிடுச்சுன்னா முற்றிலும் உள்நாட்டுடையது பாதிக்கப்படும். அதனால் மக்கள்கிட்ட பணம் சொல்லணுன்றதுக்காக தான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு சொல்லி ஒரு திட்டத்தை உருவாக்கி கொடுப்பாங்க. இங்கே அதுலேயே பிரச்சனை. ரெண்டாவது, இந்த 6000 ரூபா விவசாயிகள் போடுறது, இது மாதிரி இதில் அது மாதிரி சமூகம் சார்ந்த திட்டம் தான் கறவை மாடு திட்டம். ரெண்டாவது, எங்கே செலவழிக்கலாம்? இலவச காலனி, இலவச கல்வி, லேப்டாப்பு, இதெல்லாம் என்னென்னா நம்முடைய தலைமுறை, அடுத்த தலைமுறை நல்லா வளரும், கல்வி அறிவு பெறும். இது முதலீடு மாதிரி தான். இது வேறு வகையான முதலீடு, சமூக முதலீடு. நீங்கள் கொடுக்குற 1000 ரூபானால என்ன யூஸு? நீங்களே சொல்கிறீங்க, மாணவிகளுக்கு 1000 ரூபா கொடுத்தா நல்லா ரீசார்ஜ் பண்ணி ஜாலியாக பேசலான்றீங்க. இங்கே கொடுக்குறது நேராக டாஸ்மார்க் தான் போகும். 1000 ரூபா ஏதோ சில வீடுகளில் அந்த செலவுக்கு ஆகும். அந்த 1000 ரூபா 2 நாள் செலவுக்கு ஆகுமா? நீங்கள் 12,000 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு இதில் போகுது. இப்போ கூடுதலாக ஒரு 40 லட்சம், 15 லட்சமாக 20 லட்சமாக சொல்கிறாரு நீங்கள் சட்டசபையில். இப்போ அவர்களுக்கும் போட்டால், அந்த கணக்கு போட்டால் அது தனியாக போகும். அப்போ ஆண்டுக்கு மாதந்தோறும் நீங்கள் 1000 சில்லரை கோடி, 1300 கோடி ரூபா இதுக்கு ஒதுக்கிட்டே இருக்கிறீங்க. இது எந்த முதலீடும், எந்த வித இதுவும் பயனில்லாதது. இந்த மாதிரி தான் மற்ற இது யாருக்கு கொடுத்துருந்தோம்? நம்ம விதவைகள், முதியோர், இவங்களுக்கு கொடுத்துருந்தோம். கல்விக்கு கொடுக்குறோம், அது அவர்கள் கல்விக்கு யூஸ் ஆகும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்கு யூஸ் ஆகுது? அதுக்கு பதிலாக அந்த கறவை மாடு திட்டத்தையே இம்ப்ரூவ் பண்ணுறது,
மகளிர் சுய உதவி குழுவை ஊக்கப்படுத்துறது, அம்மா உணவகங்களை மேம்படுத்த பண்ணிருக்கலாம். அம்மா உணவகங்கள் மேம்படுத்துறது. அது வந்து சிட்டிக்குள்ள. நான் சொல்றது ஓவரால் பெரிய திட்டம்னு பார்த்தா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது மகளிர் சுய உதவி குழு, தொழில் கல்வி கடன் இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா ஒன்றை சார்ந்து ஒன்று பொருளாதாரம் வளரும், சுயசார்பு பொருளாதாரம் வளரும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வெறும் 1000 ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா என்ன யூஸ்? ஒரு பைத்தியக்காரர் மனதில் உதித்த ஒரு திட்டம் இது. யார்? நீங்கள் அண்ணா அறிவாலயத்துடைய வாட்ச்மேனாக இருக்கிற கமலஹாசன் மனதில் உதித்த திட்டம். 1500 ரூபா கொடுக்கும். ஏன்னா வரப்போகிறதில்ல, நம்ம சும்மா சொல்லு அண்ணன் தானே அப்படின்ட்டு 1500 ரூபா தருவோன்னாரு. உடனே இவங்க பிடிங்கிட்டு நாங்கள் 1000 ரூபா தருவோன்னு தேர்தல் வாக்குறுதி போட்டாங்க. வந்த உடனே தெரிஞ்சு போச்சு இது ஒன்றுக்கும் உதவாத திட்டம், இதனால செலவு தான் அப்படின்னு. இதே தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படின்னா அது ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் கொடுக்குறது, அது பயனாகும். எப்பவுமே ஒரு தடவை கொடுக்குற மாதிரி தான் எதையுமே யோசிக்கணும். மாதம் மாதம் வீட்டுக்காரங்க கொடுக்குற மாதிரி இதுனா என்ன ஆகும்? அது அரசுக்கு செலவை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவர்கள் வரவுக்கான ஆஸ்பெக்டே இல்லை. பால் உற்பத்தி, பால் பொருட்கள் இந்த மாதிரி சைட்லலாம் வருமானம் பார்க்கலாம். ஆனால் அந்த துறையே ஒன்றும் இல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை பற்றி கவலையே பட மாட்டேங்கிறீங்க. அப்போ எங்களை உங்களுக்கு வருமானம் வரும்? குஜராத் போன்ற மாநிலங்கள் அதில் வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீ வெறும் டாஸ்மார்க் மட்டும் நம்புறீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இவர்களுடைய நிதி சுமையை மேலும் மேலும் அதிகரித்து கடன் சுமையில் கொண்டு போய் தள்ளுது. இப்போ மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தும் பொழுது அதை அதிக அளவில் எதிர்த்தவர்கள் திமுக காரங்களா இருந்தாங்க. இப்போ அந்த வரி விதிப்பை விலக்கும் பொழுதும் வந்து இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கு, இந்த இழப்பீடை வந்து மத்திய அரசு சரி கட்டணும், தமிழகத்தை ஊரவஞ்சனை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் முதலமைச்சர் பேசியிருக்காரு. அப்போ விதித்தாலும் குறை சொல்றாங்க, எதிர்த்தாலும் குறை சொல்றாங்களே சார். எல்லா வரியும் ஒன்றிணைத்து ஜிஎஸ்டியாக கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த பொழுது இவர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் அதனுடைய பலன் அனுபவிச்சது, அதிகமாக அனுபவிச்சது இவர்கள் தான். எப்படின்னா 100 ரூபா ஜிஎஸ்டி, நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க 28 ரூபா ஜிஎஸ்டினா அதில் 14 ரூபா உடனே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இந்த 14 ரூபாவில் ஈவுத்தொகையாக ஒரு 4 ரூபா 3 ரூபா போயிடும். அப்படி பார்த்தீங்கன்னா 60 to 70% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி உடைய வரி வருவாய் கிடச்சிரும். இது இல்லாமல் பெட்ரோல், டீசல் இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரல. இவர்கள் அதுக்கு போடுற 1 லிட்டருக்கு 35 ரூபா 40 ரூபா போடுறாங்க. அப்போ அந்த 35 ரூபா 40 ரூபான்னா எவ்வளோ விற்பனை ஆகுதோ அந்த வருமானமும் இவர்களுக்கு போகுது. இது இல்லாமல் டாஸ்மார்க்கு இது இந்த மாதிரிலாம் வருமானம்னு வச்சிங்கன்னா பல வருமானங்கள் வரும். இதெல்லாம் ஒருங்கிணைச்சு தான் நீங்கள் பட்ஜெட் போடுறது, மற்றதெல்லாம் இதில் தான் இவர்களுக்கு ஃபெயிலியர். இப்போது இதோடு சேர்ந்து ஒரு அரசு மத்திய அரசோட கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். அரசியல் ரீதியாக நீங்கள் சண்டை போட்டாலும் மத்திய அரசோட இணக்கமாக இருந்து வாங்குகிற விஷயங்கள்லாம் வாங்கணும். இது இல்லாமல் தொழில் முதலீடுகளை கொண்டு வரணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. இதில் லிக்விடாக போவோம். எப்படி? ஒரு இது கொள்முதல் பண்ணுறீங்கன்னா நல்ல தரமான பொருளை குறைந்த விலையில் யார் கொடுக்குறா அங்கே கொள்முதல் பண்ணணும். இங்கே என்ன நடக்கும்? தரம் இல்லாட்டினாலும் எங்கே இதாகும் அப்படின்றப்போ அது நஷ்டமும் கவர்மெண்ட்டுக்கு தான் வரும். இப்படி தான் நம்ம பார்க்குறோம் ஒரு அரசுடைய செயல்பாட்டை. இதில் ஜிஎஸ்டியில் வந்த வருமானம், ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்டே ரீஅரேஞ்ச் பண்ணுது. 28, 18, 12, 5 எல்லாம் இது பண்ணி 28 தூக்கிட்டு 18, 12, 5 இந்த 5ல் இருக்கிறத விட 0 ஆக்குறாங்க. அது மாதிரி இதனால் யாருக்கு லாபம்னா ஜனங்களுக்கு லாபம். ஜனங்களுக்கு லாபம்னா நம்ம விடுவோமா? இவ்வளோ நாளாக ஜனங்களுக்கு ஆதரவாகிற மாதிரி பேசிட்டு இப்போ ஜனங்களுக்கு லாபம், உங்களுக்கு வர்ற வருவாயில் கொஞ்சம் குறையுது. இன்னும் கேட்டால் கூடும். எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பெரிய கடை, ஷாப்பிங் கடை வச்சுருக்காங்க. அதில் போய்ட்டு நீங்கள் ரேமண்ட்ஸ் இந்த மாதிரி இதில் போய் சட்டை வாங்குறீங்க வச்சிங்கன்னா அவனுக்கு வியாபாரம் எவ்வளோ ஆகும்னா, ஒரு நாளைக்கு 10 பேர் வந்தால் அவன் வந்து ஒரு சட்டை 2500 ரூபான்னா 25,000 ரூபா வருமானம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரவணா ஸ்டோர்ஸ் போன்ற ஸ்டோரில் தரம் குறைந்த சட்டைகள் அந்த அளவுக்கு ஒரு இது இல்லாமல், ஆனால் ஓரளவுக்கு ஜனங்க எளிய மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி 100 ரூபா 150 ரூபா அப்படி வச்சுருக்காங்கன்னா அங்கே போய் ஜனங்க வாங்குறாங்கன்னா 10,000 பேர் வாங்குவோம். குறைஞ்சது 1000 பேர் வாங்குறோம் வச்சுக்கோங்க. அங்கே கணக்கு போட்டிங்கன்னா அந்த லாபம் மிதமாக பெரிய அளவில் இருக்கும். அப்போது ஜிஎஸ்டி முன்னாடி இருந்தது ரேமண்ட்ஸ் கடமைன்னு வச்சிங்களா 28% உங்களுக்கு ஒரு இது வந்துச்சு. இப்போ ஜிஎஸ்டி குறையிறதுனால மக்களுடைய வாங்குகிற இது மற்ற விஷயங்கள் அதிகமாக வாங்குறாங்கன்னா அதன் மூலியமாக இந்த வரி வருவாய் ஈடுகட்டப்படும். அப்போ உங்களுக்கு 100 ரூபா கிடச்சிருந்ததில்ல 75 ரூபா கிடைக்கும். ஆனால் ஜனங்களுக்கு ஒரு 25 ரூபா லாபம் கிடைக்கும். இதை பொறுத்துக்க முடியல. ஐயோன்னு அடிச்சுக்கிட்டு வாங்கி கொடுங்கன்னா என்ன வாங்கி தருவாங்க? நீங்கள் பாசிசன்னுவீங்க, சண்டை போடுவீங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டீங்க. ஆனால் எதிர்கட்சிகள் உங்களுக்கு பேசி வாங்கி தரணும். உங்களுக்கு தானே ஓட்டு போட்டு உட்கார வச்சாங்க, எதிர்கட்சிக்காக போட்டு உட்கார வச்சாங்க. நீங்கள் தான் திராவிட மாடல் கவர்மெண்ட்டு, நீங்கள் யாரும் செய்யாத ஆட்சி, இந்தியாவே காப்பாற்ற போகிறவர் இவர் தான் அப்படின்னு ஆசா பேசுகிறாரு.
இந்தியாவில் இந்த மாதிரி ஆட்சி யாருமே செய்யலைன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பண்ண வேண்டியதுன்னா மத்திய அரசோட இணக்கமாக இருக்கணும்னா அதுக்கேற்ற அதிகாரிகளை போட்டு வாங்குறதை வாங்கணும், சண்டை தனியாக போட்டுக்கணும். ஆனால் இங்கே அது கிடையாது. மட்டிலும் சண்டை போடுறதுன்னு என்ன அர்த்தம்? இன்னொன்று, என்ன நிதி மறுக்கிறாங்க, என்ன நிதி உங்களுக்கு பிரச்சனைன்றதை இது வரைக்கும் ஒரு வெள்ளை அறிக்கை எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல. பல விஷயங்களை இவங்க சொல்கிறது போய் கல்விக்கு நிதியை தர மாட்டேங்கிறாங்க. அவங்க புதிய கல்விக் கொள்கையில் பிஎம்சி ஸ்கூலுக்கான நிதியை இதெல்லாம் ஒத்துக்கிட்டால் தான் தருவேன், அது கண்டிஷனில் இருக்குது. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், நிதியை கொண்டு எப்படி தருவாங்க? அப்போ நிதி தர மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பொதுவான ஒரு கான்செப்டில் கொண்டு போகிறது. இதெல்லாம் தான் இவர்களுக்கு பிரச்சனை. நிதியை கையாளுறது இவங்க பிரச்சனை. ஒரு வீட்டில் என்னங்க இப்படிலாம் இருக்குது அப்படின்னு வீட்டுக்காரர் கேட்டால் வீட்டுக்காரம்மா தான் அதை பார்த்துக்கிறாங்க. சம்பளத்தை வாங்கி ஓட்ட தான் நம்ம கொடுக்குறேன், லாஸ்ட்டில் பார்த்தா 15 பேர் எல்லாம் காலின்றா, கடன் வாங்கி இதே போதும், என்னம்மாண்ணா நீ பார்த்துக்கோ, நீ தான் எதாவது பண்ணணும், பேசி வாங்கி கொடுன்னா, ஏம்மா நான் தான் உன்ட்ட கொடுத்துட்றேண்ணே, அப்புறம் நீ என்கிட்ட வந்து கேட்டேன்னா அப்படின்னு எல்லாம் வீட்டுக்காரங்க கேட்பாங்களா? அந்த மாதிரி தான் இந்த கதை. நீங்கள் தான் எல்லாம் கேட்டு எனக்கு வாங்கி தரணும், இன்னும் எவ்வளோ வாங்கி தரணும், எவ்வளோ உங்களுக்கு பற்றாக்குறை, வாங்கினதை நீங்கள் என்ன செலவு பண்ணீங்க, எதாவது வைக்கணும்ல, முதலீடுகள் ஈர்த்தீர்களே, என்ன வெள்ளை அறிக்கை கொடுங்க, இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு திமுறை காட்ட தருதுல்ல, அப்போ அனுபவிக்க தான் செய்யணும். இதுதான் நிலைமை. மதுரையில் மேம்பாலம் கட்டும் பணிகள் வந்து சுணக்கமான நிலையில் இருக்குது. அது மழைநீர் வந்து அங்கே தேங்கி வந்து பருவமழை காலம் ஸ்டார்ட் ஆனதுனால மழைநீர் தேங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தொடரில் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது சம்பந்தமா பேசுறதுக்காக அவர் வீட்டுக்கே நான் போனேன். அமைச்சர் வீட்டுக்கு போகும்பொழுது அவர் வந்து எங்கேயோ பங்களா கட்டிட்டு இருக்காரு, பண்ணை வீடு கட்டிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த பேச்சு தேவையா அப்படின்ற ஒரு அவசியம் வருது சார். இதற்கான பதில் இல்லைன்னா வேற எதில் போவோம், இல்லாட்டி தெர்மாக்கோல்னுவாங்க. ஆச்சா, இப்போ அந்த மாதிரி இவருக்கு பதில் இல்லை, திட்டங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் கேளுங்களேன், வெள்ளத்தடுப்பை நியமிக்க என்ன பல்வேறு திட்டங்கள், பல்வேறு வகைகளை, பல்வேறு அதிகாரிகளை வைத்து பல்வேறு கட்டங்களாக நாங்கள் செய்து வருகிறோம். பல்வேறு விஷயங்களை ஏராளமான பல்வேறு இதாக இருக்கும். இன்றைக்கும் பாருங்கள், பல்வேறு திட்டங்களை நாங்கள் வகுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த மழைநீர் வடிகாலுக்கு இத்தனை மோட்டர் பம்பு செட் வச்சுருக்கோம், இது வச்சுருக்கோம். இந்த குழுலாம் போட்டிங்களே சென்னைக்குன்னு தனியாக, அதெல்லாம் என்ன ஆச்சு? அதெல்லாம் அது பல்வேறு திட்டங்களை பல்வேறு வகையில் நியமிப்போம். வெள்ளம் வந்தால் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். யார் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. யார் எதிர்கொள்ளணும்? வாகன ஓட்டிகள், மக்கள், நம்ம தான். இது ஒவ்வொரு தடையும் மழை பெஞ்சா இப்போ எப்படி வந்துட்டாங்கன்னா, மழை பெஞ்சா வெள்ளம் வரதான் செய்யும். நீ சும்மா இதே கேள்வி கேட்டுனுக்கிற, இப்படி வந்துட்டாங்க. அதனால் அதை உடுப்பா, சும்மா அதையே போட்டுக்கணும், இப்படி ஆயிட்டாங்க மினிஸ்டருங்க. தெரியுதா இது என்ன? அப்போ அந்த ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு இவர்கள் கேட்குறதே தப்பாக கேட்குறாங்க, கேட்க தெரியாமல் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பதில் என்ன? பல்வேறு திட்டங்கள் வைத்திருக்கலாம், பல்வேறு திட்டங்கள் இது சம்மந்தமாக வச்சுருக்கோம் அப்படின்னு. மழைநீர் வெள்ளம் இது பண்ணுறது, மழைநீர் வடிகால் கட்டுறீங்க, அப்புறம் எதுக்கு இவ்வளோ மோட்டரு இத்தனை இது? ஏன்னா இதில் இவர்கள் முழுமை அடையலை. நான் வெள்ளம் தேங்காமல் இருப்பதற்கான ஒரு வேலையை செய்கிறேன், திருப்புகழ் கமிட்டி அறிக்கை போடுறாங்கன்னா, திருப்புகழ் கமிட்டி அறிக்கையில் என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்றும் கிடையாது. 4,000 கோடி ரூபா செலவு பண்ணிட்டேன்னு ஒரு தடவை, 75% பணி முடிஞ்சுன்னு. இல்லை, இதெல்லாம் எதிர்த்து தான் நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும் சார். கேள்வி எழுப்பும் பொழுது வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல்வர் அவர்களே கூட்டத்தொடரில் அதான் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவங்க சமீபத்துல தமிழக அரசு சார்பில் நடத்தக்கூடிய ஒரு போட்டிகள் குறித்த விளம்பரத்தை நான் பார்த்தேன். அதுலயுமே வந்து வதந்திகள், இது போன்ற விஷயங்களை எப்படி எதிர்கொள்வதுன்றது தான் அந்த தலைப்பாவே இருக்குது. அப்ப இது மொத்தமும் வதந்திகள் என்ற ஒரு பிம்பத்தை எதனால கட்டமைக்கிறாங்க? ஏன்னா மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விகளாக மாற ஆரம்பிச்சதுன்னா ஆட்சி மேல கோபம் வரும். ஏற்கனவே கோபமாக இருக்கிறவங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தால் கோபம் வரும். அப்போ அந்த இடத்துல வதந்திகளை பரப்பாதீர்கள். அப்படி வதந்திகளை எதிர்கொள்வது எப்படி? வதந்திகளை யார் பரப்புனா? இந்தியை முற்றிலுமாக தமிழகத்திலிருந்து தடை செய்யும் மசோதா அப்படின்னு வதந்தி யார் பரப்புனா? அதை உள்ளே போய் நோண்டி பார்த்தா யார் பரப்புனான்னு தெரியும். இதை எடுத்துக்கிட்டு இந்த முட்டா பீஸுங்க பத்திரிகையாளர்கள் நீங்கள் அப்படி தான் இருக்காங்க, எடுத்துக்கிட்டு பிரேக்கிங் போகிறது, இது என்ன அது என்ன, மசோதா எப்படி கொண்டு வர முடியும்? நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு அடிப்படை உரிமைகளாக 21, 19, 91A எல்லாம் இருக்குது. அதில் நாம் எந்த மாநிலத்துக்கு வேணாலும் போகலாம், எந்த மொழி வேணால் கற்றுக்கலாம், எந்த மொழியில் வேணால் பேசலாம், பாடலாம், கேட்கலாம், எந்த மொழி பெண்களை கூட நீங்கள் மறந்துக்கலாம், எந்த மாநிலத்தில் வேணாலும் நீங்கள் போய் தொழில் தொடங்கலாம், அந்த மாநிலத்தில் போய் நீங்கள் அங்கேயே வசிக்கிறீங்க, திருமணம் பண்ணாமல் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அரசுக்கு விரோதமாக தவிர உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் ஒரு மொழியே ஒரு மாநிலத்திலேருந்து நீங்கள் நீக்க முடியும்? அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட மொழி. இது பைத்தியகாரத்தனம் தெரியுதா? ஆனால் நேற்று எல்லாம் உருட்டியிருந்தாங்க. இப்போ யார் வதந்தியை பரப்புனா? இல்லை, இந்தி திணிப்புன்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்க. இந்தி திணிப்புன்றதுலாம் முறிஞ்சு போச்சு.
இந்தியை திணிக்கிறன்றதே கிடையாது. இப்போ மும்மொழி கொள்கையிலேயே இந்தி இல்லை, எந்த மொழி வேணாலும் கற்றுக்குங்க, 3வது லாங்குவேஜ் கற்றுக்கணும், அவ்வளோதான் கொண்டு வராங்க. இவர்கள் அது திருப்பி இந்தி திணிப்புன்றாங்க. சரி, இந்தி திணிப்புனா நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இந்தியே யார் காதுலையும் விழக்கூடாதுன்னா எப்படி? ரூபாய் நோட்டில் இருக்கிற இந்தியை என்ன பண்ணுவீங்க? அங்கே மட்டும் இந்தி பிடிக்குது இல்லை? அதெல்லாம் இது முட்டாள்தனமான விஷயம். ஆனால் இந்த வதந்தி யார் பரப்புனா? வதந்தியை பரப்பாதீர்கள்னு ஃபேக்ட் செக் யூனிட்லாம் போடுறாங்க. இந்த வதந்தியை இந்த மாதிரி செய்தி நிறுவனம் யார் கொடுத்தாருன்னு எடுத்து ஒரு வழக்கு தொடுப்பீங்களா? யார் பிடிப்பீங்களா? பிடிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்ட வதந்தியை பரப்பாதீர்கள் அப்படின்றது. தமிழக அரசியல் களம் குறித்தும் கூட்டத்தொடர் குறித்தும் பல விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.